Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் growth serum எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நீங்க first time நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க கூடிய bell button click பண்ணிக்கோங்க. all and option select பண்ணிக்கோங்க. Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்தல் நிறைய முடி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அமோகம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் கொடுத்த அப்புறம் தான் இது கிளைண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஹேர் க்ரோத் சீரம்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா வெங்காயம். 2 நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றிக்க வேணாம், அதுவே நல்ல தண்ணி விடும். அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்ட பிறகு இதை ஃபில்டர் பண்ணி ஆனியன் ஜூஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ஆனியன் ஜூஸ் எடுத்து வச்சுட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டீ பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க டீ தூளை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிச்சிட்ட பிறகு வடிகட்டி வச்சுருக்க இந்த வெங்காய ஜூஸை வந்து இந்த டீ தூளில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வெங்காய ஜூஸோட ஸ்மெல்லும் அந்த டீ தூளோட ஸ்மெல்லும் நல்லா மெர்ச்சாகி நல்லா கொதிக்க வரணும். 2 மினிட்ஸ் ஆல்ரெடி நம்ம கொதிச்சிட்ட பிறகு தான் வந்து இந்த வெங்காய ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இறக்கிருக்க இந்த மிக்சரை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த சீரமை நீங்கள் நார்மலான ஒரு ஹேர் சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மெல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மேட்டராக இருக்குன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே நல்லா ஒரு ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் எப்போவுமே ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டிலே இருக்கீங்க, வெளியில் போல் ஸ்மெல்லுங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தலையை வந்து கட்டிக்கலாம். நீங்கள் இதை ஹேரோட ஸ்டேயாகவும் வச்சுக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 2 பொருளுமே ஹேர் க்ரோத்தை சூப்பராக பூஸ்டப் பண்ணும். ஹேர் ஃபாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஒரு ரீசனாக இருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்த பிறகும் ஹேர் ஃபால் ஆகும். பிசிஓடி இருந்தாலும் உங்கள் ஹேர் ஃபால் ஆகும். இந்த மாதிரி கான்செப்டில் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர், அதோட ஃபாலிக் ஆசிடை லாக் பண்ணுறதாகட்டும், ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஆனியன் ஜூஸ் ப்ளஸ் வந்து இந்த டீ பவுடர் ஹெல்ப் பண்ணும். டீ பவுடர் நல்ல ஒரு கண்டிஷ்னர் ஹேருக்கு சூப்பரான லுக் வந்து கொடுக்கும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.